அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையில் சுப கிரகமான குரு பகவான் கடந்த மே மாதம் பெயர்ச்சி அடைந்து சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 10ஆம் இடமெனும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து பலன்களை கொடுத்து வருகிறார். அவர் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை ரிஷப ராசியில் பின்னோக்கிய நட்சத்திர சார ரீதியாக வக்ரகதியில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார். இந்த குரு வக்ர பயிற்சியினால் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாருங்கள் சிம்ம ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை இப்போது நாம் பார்க்கலாம். விடாமுயற்சியும் போராடும் குணம், தன்னம்பிக்கை மற்றும் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவர்கள் சிம்மராசிக்காரர்கள். நீங்கள் அடுத்தவர்களை நம்பி ஒருபோதும் வாழ மாட்டீர்கள். கடந்த 2 வருட காலமாக கண்டகசனியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியின்மை, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 10 மாத காலமாக குடும்பத்தில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்கள், பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 8இல் ராகு, 2இல் கேது இருப்பதால் குடும்ப வாழ்க்கை கெட்டிடும். உறவினர்களிடம் பகையும் அதிகமாக இருக்கும். நீங்க என்னதான் நல்லது சொன்னாலும் அது மற்றவர்களுக்கு தீமைகள் தான் போய் முடியும். தனம், கல்வி, பொருளாதாரம், வாக்கு ஆகியவை 2இல் உள்ள கேதுவால் பாதிப்படைந்திருக்கும். தேவையில்லாத மன உளைச்சல், மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாத சண்டை, வீண் வாக்குவாதங்கள், இவற்றால் ஒரு சில தம்பதியினர் விவாகரத்து கூட பெற்றிருப்பார்கள். 10இல் குரு வந்தால் பதவிக்கு பிரச்சனை, தொழில் பாதிக்கும் என பல பேர் உங்களிடம் சொல்லியிருப்பார்கள். அந்த நிலை இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் மாறும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் மற்றும் சேலரி ஹைக் ஆகியவை உண்டு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் வேலையோ அல்லது இருக்கின்ற வீட்டையோ மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஆகியவற்றை நீங்கள் செய்யலாம். கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தால் பழைய கடன்களை அடைக்க முடியுங்க. தேக ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை தீரும். மனதளவில் பாதிப்படைந்த சிம்மராசிக்காரர்கள் கடவுள் புண்ணியத்தால் மனதளவில் தெம்பு மற்றும் உற்சாகம் பிறக்குங்க. இது நாள் வரைக்கும் சொந்த வீடு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்குதுங்க. உங்களுக்கு வீடு வாங்க தேவையான கடன் வசதி வங்கியின் மூலமாக எளிதாகவே கிடைக்குங்க. ஏற்கனவே சொந்த நிலத்தில் வீடு கட்டி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு பண பிரச்சனையினால் அந்த வீடு கட்டும் பணி நின்றுக்குங்க. ஆனால் இந்த குரு வக்ர பயிற்சியில் திடீர் பண வரவினால் உங்களுடைய வீடு கட்டும் பணி மீண்டும் தொடங்கி உங்கள் வீட்டினை சிறப்பாக கட்டி முடிக்க இயலுங்க. கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் உங்கள் வீடு களை கட்டும். சிம்மராசிக்காரர்கள் புதிதாக கார் மற்றும் பைக் ஆகியவற்றை இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் வாங்குவீர்கள். ஒரு சிலர் தங்க நகை மற்றும் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடந்த காலங்களில் உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள், பகை ஆகியவற்றை நீங்கி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும். அவை அனைத்தும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நிவர்த்தி அடையும்.
யாரிடமும் பெரிய தொகையை கடனாகவும் வாங்காதீர்கள், கடனும் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் கொடுத்த கடன் வராது மற்றும் வாங்கிய கடனை கொடுக்கவும் முடியாது என்ற சூழல் இருப்பதால் நீங்கள் கடன் வாங்கும் போதும் கடன் கொடுக்கும் போதும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முடிவுகளையும் மற்றும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ஏனென்றால் இப்போது உங்களுக்கு கண்டக சனி நடக்கிறது. அடுத்ததாக அஷ்டம சனி வர இருப்பதால் எந்த ஒரு புதிய நபர்களையும் நம்ப வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எந்த ஒரு வம்பு வழக்குகளில் சிக்க வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை உள்ள சிம்மராசிக்காரர்கள் இந்த காலத்தில் புதிய தொழில் ஏதும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வரும் வேலையோ அல்லது தொழிலையோ தொடர்ந்து செய்து வாருங்கள். அவ்வாறு செய்யும் தொழிலும் கூட பெரிய பணம் முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் பங்குகளை வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி கவனம் தேவை. ஒரு சிலர் உங்களிடம் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு உங்கள் ஆசையை தூண்டுவாங்க. அவங்கள நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம்தாங்க ஏற்படும். இப்போ உங்களுக்கு கண்டக சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் புதுசாக எந்த ஒரு முதலீடு நீங்கள் பண்ணாமல் இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கூடாதுங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். 8ல் ராகு பகவான் இருப்பதால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாங்க. ஸோ புது நபர்களை நம்பி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவங்கள நம்பி பிஸ்னஸ்லையும் ஜாயின் பண்ண வேண்டாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நல்லதாகவே நடக்குங்க. இதுவரை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.